ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. 7 மணி நேரத்திற்கும் மேலாக 18 இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையை நடத்திட்டு வராங்க. விவரங்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன் வணக்கம். முக்கியமா யாரோட இடங்கள்ல இந்த சோதனை நடந்துட்டு வருது, மேலும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்துல கடந்த 2017ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல 1058 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு போட்டித் தேர்வானது நடைபெற்றது. இந்த தேர்வுல 1.33 லட்சம் பேர் எழுதிய நிலையில இதற்கான ரிசல்ட்டும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில தான் தேர்வு எழுதியவர்கள் சார்புல தொடர்ச்சியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு ஒரு புகாரானது வந்து கொண்டே இருந்தது. இந்த தேர்வுல குளறுபடி மற்றும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி அந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் பேர்ல தான் உடனடியாக தேர்வு வாரியத்தோட உறுப்பினர் செயலாளர் உமா என்பவர் அப்போது இருந்த சென்னை காவல் ஆணையரிடமும் இது குறித்து புகாரை தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் பேர்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல இந்த தேர்வுக்குரிய விடைத்தாள் மற்றும் மதிப்பெண் பட்டியல் தயாரித்த தில்லி நிறுவனம் அதே போன்று தேர்வுல முறைகேடு செய்ததாக 156 நபர்கள் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஒரு வழக்கு பதிவு செய்தனர். இந்த முறைகேட்டுல தரகர்கள், டேட்டா என்ட்ரி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், அதே போன்று பள்ளி கல்வித்துறை ஊழியர்கள் உட்பட 19 பேருக்கு மேல கைது செய்யவும் பட்டனர். இவர்கள்ல 9 நபர்களும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாலிடெக்னிக்கோட பணிக்காக குறைந்தபட்சம் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரை என மொத்தம் 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்து இந்த முறைகேட்டுல ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இந்த விவகாரத்துல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறித்தான் அமலாக்கத்துறையினர் இன்று காலை 7 மணி முதலே ஒரு சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். சென்னை, மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல மொத்தம் 18 இடங்கள்ல இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட விநாயகமூர்த்தி என்ற ஒரு வீட்டிலையும், அதே போன்று இந்த டேட்டா என்ட்ரி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த தொடர்புடைய இடங்கள் என அவர்களுடைய வீடு மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல இந்த சோதனையானது 18 இடங்கள்ல நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டும் எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்திலும், அதே போன்று பாலிடெக்னிக் இந்த விரிவுரையாளர் மோசடி தொடர்பாகவும் நடைபெற்றதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்ட அந்த விநாயகமூர்த்தி, பெரவலூர்ல இருக்கக்கூடிய விநாயகமூர்த்தி என்பவரோட வீட்டிலையும் இந்த சோதனை நிகழ்த்தப்படுது. அந்த விநாயகமூர்த்தி என்பவர் கல்வித்துறை அலுவலக பணியாளரோட சங்கத்துல ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது 7 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களது வீடுகளில் இந்த சோதனையை இடி அதிகாரிகள் நிகழ்த்தி வருகின்றனர். மொத்தம் 50க்கும் மேற்பட்ட இடி அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5 வருடங்களாக அவர்களோட வங்கி கணக்கு பண பரிவர்த்தனைகளை தொடர்ச்சியாக இடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இவர்கள் வெறும் இந்த பாலிடெக்னிக்கோட விரிவுரையாளர் தொடர்புடைய எக்ஸாம்ல மட்டும்தான் இது போன்று குளறுபடிகள் செய்திருக்கிறார்களா, அல்லது வேறு ஏதேனும் இது போன்ற தேர்வுல அரசு தேர்வு தொடர்பாக ஏதேனும் இது போன்ற முறைகேடுகள்ல ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள், வேறு ஏதேனும் சட்டவிரோதமாக செலவு செய்திருக்கிறார்களா என்ற கோணங்களிலும் இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 50 கோடி ரூபாய்க்கு மேல இவர்கள் இது போன்று முறைகேட்டுல ஈடுபட்டிருப்பதால இந்த முறைகேட்டுல என்னென்ன மாதிரியாக ஈடுபட்டிருக்கிறார்கள், இதுல தொடர்புடையவர்கள் யார் யார் என்ற கோணங்களிலும் இடி அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனையில ஈடுபடுகிறார்கள். ஏதேனும் முக்கியமான ஆவணங்களை பெற்று இவர்கள் இது போன்று வசூல் வேட்டை நடத்திருக்கிறார்களா, துண்டு சீட்டு பிரசுரங்கள் பெற்று இது போன்று நடத்திருக்கிறார்களா உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் சோதனை செய்யக்கூடிய பணியில இடி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களோட தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.